பட தயாரிப்பு நிறுவனத்திடம் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ரவிமோகன் தொடர்ந்த வழக்கு தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ரவிமோகன் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ரவிமோகன் தொடர்ந்த வழக்கில் தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது நடிகர் ரவிமோகன் தொடர்ந்த வழக்கில் தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விஷயங்கள் என்ன? வணக்கம். ஒப்பந்தத்தின்படி குறித்த காலத்தில் படப்பிடிப்பை துவங்காத காரணத்தால் ஏற்பட்ட இழப்புக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி நடிகர் ரவிமோகன் தரப்பில் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வந்துள்ளது. தற்போது இந்த மனுவிற்கு தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கோவையைச் சேர்ந்த பாபிடெக் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற தயாரிப்பு நிறுவனம் 2 திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்த நிலையில் ஒப்பந்தப்படி படப்பிடிப்பை துவங்காததால் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி நடிகர் ரவிமோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ஒப்பந்தப்படி 2025 ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 80 நாட்கள் காட்சியில் ஒதுக்கிய போதும் இதுவரை படப்பிடிப்பை துவங்காததால் தன்னால் வேறு படங்களில் நடிக்க முடியாமல் போனதாக அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார். பின்னர் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை நாட்கள் ஒதுக்கிய போதும் படப்பிடிப்பை நடத்தாததால் ஒப்பந்த காலாவதியாகிவிட்டதாகவும் அதனால் படத்திலிருந்து விலகியதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்து தயாரிப்பாளருக்கு தகவல் தெரிவித்த போது முன்பணமாக தந்த 6 கோடி ரூபாயை திருப்பி தரும்படி தயாரிப்பாளர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் பாபிடெக் கோல்ட் யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் தயாரித்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தையும் தயாரிக்கும் வேறு படங்களையும் விற்கவும் வெளியிடவும் தடை விதிக்க வேண்டும் என்றும் தனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குதுஸ் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தபோது முன்பணத்தை திருப்பிக் கொடுக்க நடிகர் ரவிமோகன் தயாராக உள்ளதாகவும் அடுத்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்த பின் அத்தொகையை கொடுப்பதாக கூறிய போதும் 7 நாட்களில் முன்பணத்தை திருப்பி தர கேட்கின்றனர் என்றும் வேறு படங்களில் நடிக்க முடியவில்லை என ரவிமோகன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கார்த்திகேயன் பாலன் வாதிட்டார். அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS ராமன் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் ஒப்பந்தத்தை மீறி நடிகர் ரவிமோகன் பராசக்தி படத்தில் நடித்துள்ளதாக அவர் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அப்துல் குதுஸ் மனுவிற்கு பதிலளிக்கும்படி தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்குடன் நடிகர் ரவிமோகனின் மனுவையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.